Hello friends, welcome to South Indian homemaker Tamil. இன்னைக்கு நான் என்னோட டைனிங் டேபிளை எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஆர்கனைசேஷன் தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வச்சு நான் கச்சன்ட்டெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். குறைவான பொருட்களை வச்சு நான் வந்து நீட்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் டைனிங் டேபிள். என்னடா 4 சீட்டு தான் இருக்குது 6 சீட்டர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைப்பில் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். அதாவது சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் சின்ன குழந்தைங்க 3 பேர் வரைக்கும் கூட உட்காந்து சாப்பிடலாம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைனிங் டேபிளில் அடியில் வந்து மைக்கா ஒரு மைல்டு கலர் மைக்கா தான் ஒட்டியிருக்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கிளாஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கிளாஸ் இந்த மாதிரி போடுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து மேலே நார்மலாக டைனிங் டேபிள்லாம் டேபிள் மேட்டெல்லாம் விரிப்போம் இல்லைங்களா, இதில் வந்து டேபிள் மேட்டெல்லாம் நம்ம வந்து விரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மேலே கிளாஸ் இருக்கிறதுனால லைட்டாக எதாவது சிந்துனா கூட நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா க்ளீனாக வந்துடும். ஸோ வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நான் இந்த சென்டர் ஆஃப் த டேபிளில் வந்து ஒரு ரன்னர் போட்டிருக்கிறேன். ரன்னர் பார்த்தீங்கன்னா ரப்பரில் வரும். இது நான் போத்தீஸில் தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்தது இதில் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கேங்க. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வச்சுருப்பேன். ஸோ தட் எப்போ குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களும் சரி எப்போ ஃப்ரூட் சாப்பிடணுமோ அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து நல்ல திக்கான கிளாஸில் செஞ்சது. கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ மாம்பழம் சீசனுங்கிறதுனால மாம்பழமும் கொஞ்சம் வாழைப்பழமும் வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து சூடான பாத்திரங்களை எல்லாம் நம்ம கிளாஸ் மேலே டைரெக்டாக வைக்கும்போது கிளாஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 உட்டாலான பிளேட்டர்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேட்டர்ஸில் வைக்கிறதுனால நம்ம ஹீட் வந்து அடியில் பரவுறது வந்து தடுத்துடலாம். கிளாஸும் டேமேஜ் ஆகாது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ட்ரே வச்சுருக்கிறேன். சர்விங் ட்ரே தான். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன லீஃப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். டீ கப்பில் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே. அதாவது நம்ம வந்து பொடியெல்லாம் தோசை இட்லி எல்லாம் சாப்பிடும்போது எடுப்போம்ல, அதுக்கு தேவையான ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் எண்ணெய் விடுறதுக்கு தேவையான ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி ஊறுகாய் ஏதாவது எடுக்கணும்னா அதுக்கு தேவையான ஸ்பூன் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இந்த கிளாஸ் ஜார் தான் இருக்குது. இந்த கிளாஸ் ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பேரிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பேரிச்சம்பழம் எதுக்கு இதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து கேபினெட்குள்ளெல்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா அடிக்கடி எடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆஃப்டர்நூன் வந்து இந்த பேரிச்சம்பழத்தில் 2 நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி டேபிளில் வச்சுருக்கிறதுனால அவங்களும் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஹேபிட்டை உருவாக்குறதுனால குழந்தைங்களுக்கு அனீமியா வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து இதில் பெப்பர் அண்ட் சால்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த பாட்டிலில் நான் வந்து பெப்பர் பவுடரும் இந்த பாட்டிலில் நான் வந்து சால்ட்டும் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து சூப்புக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ட்ரியோ பிராண்டில் உள்ளது. இந்த கிளாஸ் எல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும். அதோட இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ஆன ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த பாட்டிலில் வந்து ஊறுகாய் வந்து இருக்குது. மாங்காய் ஊறுகாய் தான். ஸோ ஊறுகாய் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து வாங்கி வச்சுருப்பேன். இந்த ஜெம் பிராண்ட் வந்து ஊறுகாயில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் இது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊரில் வந்து இது வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 2 செராமிக் ஜார்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஜார்ஸ் வந்து என்னோட ஓன் ஷாப்லேருந்து வாங்கினது தான். ஸோ இதில் வந்து வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ண இட்லி பொடி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். இந்த செராமிக் ஜாரில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டைனிங் டேபிளுக்கு அழகு கொடுக்குறதே இந்த செராமிக் ஜார் தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்கும், உருண்டையாக குட்டியாக.
அடுத்தது இந்த ஜாரில் நான் வந்து கருவேப்பிலை பொடி ஸ்டோர் பண்ணுறேன். கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹேர் லாஸ் ஆகுறவங்க, அதுக்கப்புறம் அனீமியா இருக்க பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதுவும் வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். அதை தான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். கூடவே ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கிறதுனால நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரேயில் நான் வந்து வச்சுருப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரே. அடுத்தது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸு, இதையும் வச்சுருக்கிறேன். அடுத்தது கீழே ஒரு பிளேட்டர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஜக் வச்சுருப்பேன். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஜக்கில் ஊற்றி வச்சுருவேன். ஸோ தட் நமக்கு எப்போல்லாம் தண்ணி தேவையோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டைனிங் டேபிளை நான் வந்து எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் வச்சுதாங்க. இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சிந்தி இருந்தால் கூட இதை வச்சு லேசாக தண்ணி தொட்டுட்டு அதில் தொடச்சி எடுத்துட்டோம்னா க்ளீனாக வந்துடும். இது வந்து சீக்கிரமே ட்ரையும் ஆகிடும். அதனால நமக்கு வந்து சாதாரணமாக க்ளோத் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கவுண்டர் டாப் கிளீனிங், டைனிங் டேபிள் கிளீனிங், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோட டைனிங் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசேஷன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.